சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ பென்ஷன் திட்டத்தில் முக்கிய அறிவிப்பும் புதிய அப்டேட்டும் வந்துள்ளது. இதுல என்ன வகையான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது, என்ன வகையான புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க, இதை பத்தின முழு விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்க, என்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு மிக மிக தெளிவா புரியும். நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு, அதாவது இபிஎஃப்ஓ இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள ஓய்வூதிய பாக்கிகளை விடுவிக்க ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. இந்த பாக்கிகளை பல கட்டங்களாக விடுவிப்பதற்கான பணியில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு ஈடுபட்டுள்ளது. இது லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் நிம்மதியை அளித்துள்ளது. அதன்படி இபிஎஸ் 95 ஓய்வூதிய பாக்கிகளை படிப்படியாக விடுவிக்க தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு முடிவெடுத்துள்ளது. இந்த பணத்தை அதன் புதிய ஓய்வூதிய கட்டண முறை, அதாவது சிபிபிஎஸ் மூலம் மாற்றும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் இது மாதாந்திர ஓய்வூதிய கணக்கீடுகளை தானியாக்கி ஆக்குவதன் மூலம் பாக்கிகளை செலுத்துவதை எளிதாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள், குறிப்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் பெற்றவர்கள், சமீபத்திய உச்சநீதிமன்ற உத்தரவுகள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பங்களிப்பு விதிகளின் அடிப்படையில் அதிக ஓய்வூதியத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவார். இருப்பினும் இதற்கு இபிஎஸ் 95 கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் ஆதார் கேஒய்சி மற்றும் விவரங்களை புதுப்பிக்க வேண்டும். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் புதிய டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் ஓய்வூதிய விநியோகத்தை துரிதப்படுத்தியுள்ளன. யுஏஎன் உருவாக்குவதற்கும் சரிபார்ப்பதற்கும் ஆதார் முக அங்கீகார தொழில்நுட்பம், அதாவது FAT அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உறுப்பினர் போர்ட்டல் மூலம் ஆதார் PF நம்பர் இணைப்பு மிகவும் எளிதாகி உள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இந்த டிஜிட்டல் நடவடிக்கைகள் எதிர்கால ஓய்வூதிய அப்டேட்களை சீரமைக்கவும் மாதாந்திர பரிவர்த்தனைகளில் தாமதங்களை குறைக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளன. அதன்படி இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் இந்த புதிய அமைப்பின் கீழ் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் போர்ட்டல் மூலம் தங்கள் PPO நிலை மற்றும் கட்டண விவரங்களை தவறாமல் சரிபார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி ஓய்வூதிய பாக்கிகள் சீராக வரவு வைக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். ஆதார் வங்கி கணக்கு, மொபைல் எண் மற்றும் கேஒய்சி தகவல்கள் சரியாக புதுப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாக்கிகள் அல்லது திருத்தப்பட்ட ஓய்வூதியங்கள் பிரதிபலிக்கவில்லை என்றால் அவர்களின் உள்ளூர் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். அதன்படி புதிய முறையின் கீழ் மாதாந்திர பேமெண்ட் விவரங்கள் 2025 ஜூலை நிலுவைத் தொகைகள் மற்றும் வழக்கமான ஓய்வூதிய தொகைகள் உட்பட சுமார் ரூபாய் 2819 கோடி வழங்கப்பட்டது. 2025 ஆகஸ்ட் மாதத்தில் கிட்டத்தட்ட 3050 கோடி வெளியிடப்பட்டது. மேலும் 2025 செப்டம்பர் மாதத்தில் நிலுவைத் தொகைகள் 4010 கோடியாக உயர்ந்தது. இது நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக முடித்து வைப்பதை குறிக்கிறது. இந்நிலையில் அதிகரித்து வரும் தொகைகள், திருத்தப்பட்ட சலுகைகள் மற்றும் நிலுவைத் தொகைகள் மாதம் தோறும் செயல்படுத்தப்படும் அதிக எண்ணிக்கையிலான ஓய்வூதியதாரர்களின் எண்ணிக்கையை காட்டுகின்றன என்று தகவல் வெளியாகி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3000 முதல் 9000 பென்ஷன் பற்றி சற்று முன் வெளியான முக்கிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச ஓய்வூதியம் பெறுவதில் ஏதேனும் மாற்றங்கள், அது சார்ந்த அறிவிப்புகள், அரசு தரப்பில் அது சார்ந்த பரிந்துரைகள், முன்மொழிவுகள் அல்லது கோரிக்கைகள் ஏதேனும் முன்வைக்கப்பட்டுள்ளதா என்பதை பற்றின கூடுதல் விவரங்களை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். தற்போது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ வாரியத்தின் பெரிய கூட்டம் இந்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்பில் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் பெற வேண்டிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் குறித்து
குறித்து முடிவு எடுக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இபிஎஸ் ஓய்வூதிய நிதியில் இபிஎஸ் பென்ஷன் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது. தற்போது இபிஎஃப்ஓ குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் நாடாளுமன்ற நிலைக்குழு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்த பரிந்துரைத்தது. இருப்பினும் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியத்தின் ஓய்வூதியதாரர்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ள ரூபாய் 3000 ஓய்வூதிய தொகையே மிகவும் குறைவாக உள்ளது என கூறி ஓய்வூதியத்தை குறைந்தபட்சம் 9000 உயர்த்த வேண்டும் என்று கோரி வருகின்றனர். ஓய்வூதிய திட்ட வாரிய உறுப்பினர்களும் எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் பாரதிய மஸ்தூர் சங்கமும் பணி ஓய்வுக்கு முன் பணியாளரின் கடைசி ஊதியத்தின்படி ஓய்வூதியத்தை நிர்ணயிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரி சம்பளம் இபிஎஸ் ஓய்வூதிய நிதி இந்த கணக்கீட்டிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. எனினும் தொழிலாளர் அமைச்சகம் அவ்வாறு செய்ய இயலாது என்று தெரிவித்துள்ளது. இபிஎஃப்ஓவின் கீழ் வருங்கால வைப்பு நிதியை பெறும் அனைத்து சந்தாதாரர்களும் பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தில், அதாவது எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம் திட்டத்தில் உறுப்பினர்களாகிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு 58 வயதுக்கு பின் ஓய்வூதியம் கிடைக்கின்றது. இதற்கு பணியாளர் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயமாகும். ஒரு பணியாளர் வருங்கால வைப்பு நிதியில் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராகும் போது அவர் இபிஎஸ் ஓய்வூதிய நிதியத்திலும் உறுப்பினராகிறார். இபிஎஃப் உறுப்பினர்கள், அதாவது இபிஎஃப் மெம்பர்ஸ், தங்கள் ஊதியத்தில் 12% இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அதே அளவு தொகையை நிறுவனமும் டெபாசிட் செய்கிறது. நிறுவனத்தின் பங்களிப்பில் 8.33% பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்திலும் இபிஎஸ் 3.67% பணியாளர்கள் வருங்கால வைப்பு நிதியிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றன. இபிஎஸ் ஓய்வூதிய நிதி கணக்கிற்கான பங்களிப்பு சம்பளத்தில் 8.33% உள்ளது. ஆனால் தற்போது ஓய்வூதியம் வழங்கப்படுவதற்கான அதிகபட்ச ஊதியம் அதிகபட்சமாக ரூபாய் 15,000 உள்ளது. இதன் காரணமாக அதிகபட்ச ஓய்வூதிய பங்கு மாதம் 1250 ரூபாயாக இருக்கும். இதன் கீழ் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாய் மற்றும் அதிகபட்சம் 7500 ரூபாய் வழங்கப்படும். இபிஎஸ்ஸின் கீழ் விதவை ஓய்வூதியம், குழந்தைகள் ஓய்வூதியம் என 7 வகையான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு ஊழியர் பணியில் இருக்கும்போது 58 வயதுக்கு முன் இருந்தால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு பணியாளர்கள் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வூதியம் கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியத்தின் வரம்பை தற்போதுள்ள 1000 ரூபாயிலிருந்து ரூபாய் 9000 உயர்த்த வேண்டும் என ஊழியர்கள் கோரி வருகின்றனர்.